இது எக்மூர் தொகுதிப்பா. இது நாங்கள் வந்து எக்மூர் தொகுதியில் இருக்கிற ஆள் நாங்கள் பேசுகிறோம். எங்கள் தளபதி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக நல்லா என்ஜாயாக இருக்குது. மாற்றம் வரணுன்றதுனால தான் தளபதியை தேர்ந்தெடுத்து ஜனங்க வர வச்சுருக்குறாங்க. இன்னமும் அந்த 5 வருஷத்துக்கு இன்னும் நல்லா சேர்ந்தாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்த தலைவரே அவர் தான். அதனால ஜனங்களுக்கு இப்போ இருக்கிற அந்த ஒயின் ஷாப்பெல்லாம் மூண்டுறது, இந்த போதைப் பொருளெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா. ஒரு ஏரியாவுக்கும் ஒரு பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா குடும்பத்தை சுமார் எப்படியோ ஒரு 500 பசங்க பிள்ளைங்க, குழந்தை பிள்ளைங்க இந்த போதை இதில் தான் நிறைய அடிக்ட் ஆகிட்டுருக்கிறாங்க. அதில் பாதிக்கப்பட்டவங்களும் நிறைய ஜனங்களும் இருக்கிறாங்க. இதை முயற்சாக பண்ணார் பார்த்தியா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் தலைவர் பண்ணது இந்த போதைப் பொருளுக்கு ரொம்ப சந்தோஷப்பா எங்களுக்கு. இதேமாரி அடுத்தடுத்து நல்லது பெண்களுக்கு நல்லது சேர்ந்தாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாம் ஆல்ரெடி இருக்கிற கட்சிக்காரங்களாம் பார்த்து தான் இருக்காங்க. எல்லாம் தளபதி கட்சிக்காரங்க வந்து வேலை சேர்ந்துன்னு தான் இருக்கிறாங்க, நடந்துன்னு தான் இருக்குது. என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, நடந்துக்கினே தான் இருக்குது. கொஞ்சம் இது பண்ணலாம். ஆமாம், எங்களுக்கு வந்து எங்கள் ஏரியாவுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எங்கள் கட்சிக்காரர் மூலியமாக அவங்க பண்ணி தரேன் நிற்கிறாங்க. சமூக கூட கட்டி தரேன். எல்லாம் எதுவுமே இல்லை, நார்மலாக நல்லா கரண்ட்டு எல்லாமே இருந்தது. இருந்தாலும் இப்போ நடுப்புற ஒரு தளபதி வராத ஒரு பட்சத்தில் எல்லாம் கரண்ட் போச்சு, தண்ணி வரல, எல்லாமே பண்ணாங்க. இப்போ நார்மலாக நல்லா தளபதி உட்கார பண்ண கரெக்டாக இன்னும் வருதுங்க. எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை, குடியால தானே பிரச்சனை, பாதி குடும்பம் அதானே அலையுது. அதை ஒழிச்சாலே போதும். வேற எதுவுமே நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல. அவரு காசு போடுறது அதெல்லாம் நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல. குடி ஒழிக்கணும், அதால பாதி குடும்பம் நல்லா இருக்கும். எங்களுக்கு அதுவே போதும். நல்லா வேலைக்கு போகிறோமா, ஒழிச்சுதான் சாப்பிடணும். தீடி அதெல்லாம் சாப்பிடவே இல்லை, கஷ்டப்பட்டு சாப்பிட்றோம். அந்த கஷ்டப்பட்ட காசே ஒயின் ஷாப்புக்கு போகுது. பாதி குடும்பத்துக்கு இது தெரியும்ண்ணா. அதுவே ஒழிச்சாலே எங்களுக்கு போதும்ண்ணா. தேங்க்ஸ். இப்போ கொஞ்சம் பரவாயில்லண்ணா, முன்ன மாரி இது பரவாயில்லண்ணா. இப்போ பரவாயில்ல. முன்ன அந்த கஞ்சா, வெட்டி, கத்தி அதெல்லாம் ரொம்ப மோசம். இப்போ பரவாயில்ல. ஏரியாலாம் எப்படின்னு அதெல்லாம் பரவாயில்லண்ணா. லேடிஸுங்க தனியாக நடக்க முடியுது ரோட்டில். இப்போத்துக்கு முன்ன நடக்க முடியாது லேடிஸுங்க. இப்போ வந்து புள்ளிங்க கூட லேடிஸ் வந்து வளர்த்துறாங்க. 12 மணி கூட வளர்த்துறாங்க. யாரால? எங்கள் தளபதி புள்ளியால. சிங்கப்பெண்ணு போட்டிருக்காருல்ல, அதுவே போதும் எங்களுக்கு. ஒரு கால் பண்ணால் போதும், சிங்கப்பெண்ணு வந்துருவாங்க. நாங்கள் பயம் இல்லாமல் நடக்கிறோம். நாங்கள் அதெல்லாம் போதும் இல்லைண்ணா. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த சரக்கு லஞ்சம் அதுதானே பிரச்சனை, வேற எதுவுமே இல்லைண்ணா. அந்த கஷ்டம் அவரை பார்த்தோன்னே அந்த இது எல்லா ஃபீலிங்லாம் வந்துச்சுண்ணா. அதனால தான் நான் பார்க்காம இருந்தோமா, டிவியே பார்த்து இதுவாயிடுச்சு. இப்போ நேரில் பார்த்து கடவுளை பார்க்காத மாரி பார்த்தோம் நாங்கள். அதுதான் ஒரு இது. ஒரு முதலமைச்சர், எந்த முதலமைச்சர் இது போல வந்து இறங்கி இருக்காங்களா? அவர் இப்போ இறங்கி தில்ல வந்து ரோட்டில் நின்று கையாட்டுறாரு. அப்போ அவரை நாங்கள் என்ன பண்ணோம், கோயில் கட்டி நாங்கள் கும்பிடணும்ப்பா அவரை. அது போல தளபதி வரும். ப்ரோ எங்கள் வீட்டாண்ட கரண்ட் அப்பப்போ போய்ட்டோம் ப்ரோ. சென்னையில் MMDயில் அப்போ வந்து கரண்ட்டே இல்லைன்னுவாங்க. நாங்கள் போயிட்டு சொல்லுவோம், கரண்ட்டு போட்டுறீங்களா இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்றாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அப்போ கூட கரண்ட்டு போடல. அப்புறம் கரண்ட்டு போட்டு நைட் ஆனால் ஆஃப் பண்ணி விட்றாங்க ப்ரோ. தூக்கமே இல்லை, கொசுக்கடியாக இருக்குது ப்ரோ. வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஆனால் இப்போ கேட்கறதில்ல. இந்த போதை பொருட்கள்லாம் வச்சுட்டாங்க. இப்போ எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ நாங்கள் எல்லாமே மாறிட்டோம். ஆனால் இது மாதிரி நல்லா இருக்கணும் ப்ரோ. இந்த விஜய் வந்தானோ